September we met, I could tell by your smile. You hadn't been with a good girl like me in a while. Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கும் நிறைய புது friends நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. புதுசா நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. Thank you friends. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு நம்ம கிச்சன்ல வாழைக்காய் வடை பண்ண போறோம். நம்ம எந்த பருப்புமே ஊற வைக்க வேண்டாம். உளுந்தம் பருப்பு, கடலை பருப்புன்னு எந்த பருப்புமே ஊற வைக்க வேண்டாம். இந்த வடைக்கு அப்படியே இன்ஸ்டன்ட்டா வடை ரெடி ஆயிடும். வாழைக்காய் மட்டும் வீட்டில் இருந்துச்சுன்னா போதும், வேக வச்சு வடை ரெடி பண்ணிடலாம். செம்ம டேஸ்டா இருக்கும் இது. இதுக்கு நான் 3 வாழைக்காய் எடுத்து வச்சிருக்கேன். இதை ஃபர்ஸ்ட் கட் பண்ணிக்கணும். வாழைக்காயை இந்த நுனியை கட் பண்ணிடுங்க. இந்த காம்பையும் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டு இதை வந்து 2 பீஸாக அப்படியே கட் பண்ணிக்கலாம். போதும். 3 கூட கட் பண்ணிக்கோங்க தேவைன்னா. நான் வந்து 2 கட் பண்ணுறேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். தோலோட தான் வேக வைக்க போகிறோம். தோல் இல்லாமல் வேக வச்சிங்கனாக்கா உங்களுக்கு வாய்வு போகாது. தோலோட வேக வச்சுட்டு அதை உரிச்சிட்டு நீங்கள் வடை பண்ணும்போது வாய்வாக இருக்காது. வாழைக்காய் வாய்வுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த வாய்வு போயிடும். தோல் இல்லாமல் வேக வச்சிங்கனாக்கா வாய்வு அதிகமாக இருக்கும். இப்போ இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சமாக தண்ணி சூடு பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணி அதில் இந்த வாழைக்காயெல்லாம் போட்டு வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன். இதில் எல்லா வாழைக்காயும் போட்டு விட்டுருங்க. உப்பெல்லாம் ஒன்றும் போட வேண்டாம். அப்படியே வேக வச்சுட்டு இதை எடுத்து உதிர்த்து கேரட் சீவதில் போட்டு சீவிக்கலாம். இல்லைனாக்கா கையால் மசிச்சாலும் மசிக்கலாம். கேரட்டில் சீவதில் போட்டு சீவினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், கட்டி இல்லாமல் இருக்கும். இது முதல்ல வேகட்டும். இது வாழைக்காய் நல்லா வெந்துருச்சு. இதை கொஞ்சம் ஆற போட்டுட்டு இந்த தோலை மட்டும் உரிச்சிட்டு உள்ளே இருக்கிற வாழைக்காயை எடுத்து நம்ம சீவி எடுத்துக்கணும். இது மாதிரி எடுத்துட்டு இதை நல்லா உரிச்சிடணும். உரிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோ. நல்லா ஆறின உடனே உரிங்க, ரொம்ப சூடாக இருக்கும். இது மாதிரி எல்லாத்தையுமே உரிச்சு எடுத்துப்போம். இது மாதிரி உரிச்சு ரெடி பண்ணிக்கணும். அடுத்தது இதை சீவிடலாம். இது மாதிரி கேரட் சீவிர இதில் வந்து இது சீவிக்கோங்க. கையால் பிசைறதுனால பிசைஞ்சிக்கோங்க. இது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். துருவிட்டு பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கட்டி இல்லாமல் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்துடும். இது மாதிரி எல்லாத்தையுமே நம்ம துருவி எடுத்து வச்சுக்கணும். எல்லா வாழைக்காயும் இந்த மாதிரி துருவி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா பிசைஞ்ச மாதிரி சேர்த்துக்கோங்க, இல்லைனாக்கா கட்டி கட்டியாக இருக்கும். பிசைஞ்சு விட்டுரு. வாழைக்காய் வந்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். நிறைய பேர் இருந்தீங்கன்னா நிறைய வாழைக்காய் போட்டுக்கலாம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம். சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். சாம்பாருக்கெலாம் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை மிளகா 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்னதாக, ரொம்ப சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. குழந்தைங்க சாப்பிடும்போது பெருசு பெருசாக இருந்துச்சுனாக்கா ரொம்ப உரைக்கும். ரொம்ப சின்னதாக இருந்தால் தெரியாது. 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கோங்க. இதை மறந்துடாதீங்க. ஏன்னா வாழைக்காய் வந்து வாய்வுன்னு சொல்கிறவங்களுக்கு வாழைக்காவோட வாய்வெல்லாம் இந்த இஞ்சி வந்து எடுத்துரும். இப்போ கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இதில் போட்டுரும். அடுத்தது கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். இருந்தாலும் ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள்.
இப்போ தேவையான உப்பு போட்டுருங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோ. இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பிசைஞ்சிடணும். தண்ணி ஊற்றிடாதீங்க, சும்மாவே நல்லா பிசைங்க, அப்போ தான் வடை தட்டுறதுக்கு ஈஸியாக வரும். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. நான் மறந்துட்டேன், இப்போ போட்டு பிசைஞ்சிடலாம். இது மாதிரி எல்லாத்தையுமே கலந்து இது மாதிரி கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கணும். தண்ணி தெளிச்சிடக்கூடாது, நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அதில் இருக்கிற ஈரமே போதும் நம்மளுக்கு. இதுலேருந்து ஒரு பால் எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன் வடை சுடுறதுக்கு. இங்கே எண்ணெய் வந்து வடை மாதிரி பொரிச்சாக்கா உங்களுக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குது, எண்ணெய் சாப்பிடக்கூடாது அப்படின்னா தோசைக்கல்லில் கூட எண்ணெய் ஊற்றி இதை வடை மாதிரி தட்டி வச்சுட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மீன்லாம் ஃப்ரை பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. இது மாதிரி ஒரு பால் எடுத்துக்கோங்க. இந்த பிசைஞ்ச மாவுலேருந்து ஒரு பால் மாதிரி ஒரு சின்ன சின்ன பாலாக அப்படி எடுத்துட்டு ஒரு சின்ன ப்ரெஸ் கொடுங்க. இப்படி போதும், அழகாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி போட்டால் கரெக்டாக இருக்கும். இதை ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே மீடியமில் வச்சு போட்டுக்கோங்க. நல்லா ஒரு பால் எடுத்துக்கோங்க. இது ஒரு சின்ன ப்ரெஸ் இப்படி கொடுத்துட்டு சின்ன சின்ன வடையாக போட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சீக்கிரமாக செஞ்சிடலாம். நம்ம எந்த வேலையுமே கிடையாது. ஏதாவது ஊற வைக்கணும், அரைக்கணுன்ற மாதிரி எதுவுமே கிடையாது. இதில் 2 ஸ்பூன் அரிசி மாவு கூட போட்டு பிசையலாம், நல்லா தான் இருக்கும். இது தேவைப்படலை, எனக்கு கரெக்டாக இருக்குது. பைண்டிங்க்கு எதுவுமே தேவைப்படலை. இந்த வாழைக்காயே நல்லா வடை தட்டுறதுக்கு நல்லா வருது. சரியாக வரலன்னா தான் நம்ம வந்து அரிசி மாவு கடலை மாவு ஏதாவது கொஞ்சமாக சேர்க்க வேண்டி வரும். எனக்கு கரெக்டாக இருக்குது. இது மாதிரி எல்லா வடையுமே ரெடி பண்ணிட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை நான் போட்டு காமிக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தட்டி வச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா கட்லெட் மாதிரி இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்னால் சாஸோட சாப்பிட்லாம். சாஸோட தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பக்கம் வந்துருச்சு, மெதுவாக திருப்பி போட்டு நல்லா வெந்த வாழைக்காய் தான். இந்த வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் தான் வேகணும். மசாலாலாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதோட வாசனை வந்து மாறணும். இதையும் நல்லா பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இந்த கலர் இருக்கும்போது எடுத்துக்கோங்க. ரொம்ப ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம். இது சூப்பராக இருக்குது பாருங்கள். இது மாதிரியே எடுத்துடலாம் நம்ம எல்லாத்தையும். வாழைப்பூ வச்சுட்டு வடை நம்ம சாப்பிட்ருக்கோம். வாழைக்காயில் வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன். இதை வந்து சைட் டிஷ்ஷாகவும் தொட்டுக்கலாம், இல்லைனாக்கா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு அருமையாக இருக்கும். சாஸ் மட்டும் போதும், அருமையாக குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்த எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.